பிரம்மன் ஆட்சி பிடிக்கிறான். பிண்டத்தில் பல அன்னங்கள் தோற்று வைக்கப்படுவது என்பது உண்மைதான். அப்படி கலர்கார் யாரான் காலையில் எழுந்து கர்ம காரியங்களை நாம் விட்டுவிட்டு நேராக சென்றேன் சத்தியலோகம். அங்கே விட்டு போனோம். பராபரத்தில் வரும், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே சதாசிவம், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே அப்பு, அப்பிலே வாயு, வாயிலே பிறகு, பிறகுலே அன்னம், அன்னத்தில் வச்சிகள் தோற்றமைக்கப்பட்டன. திருஷ்டி, திதி, சம்ஹாரம் சொல்லக்கூடிய முத்தரசு பிரம்மணிக்கப்பட்டார். முதல்வராக நால்வர் படைத்தார். அவர்கள் ஜனகர், ஜனதர், ஜனந்தனர், ஜனத்குமாரர் என நால்வர் படைத்து இந்த உலக உற்பத்திக்கு பிரம்மணத்தில் விட்டார். அதை கட்டி செப்பன செப்பன நடந்தார்கள். யாம் ஒருவன் மாத்திரம் வெள்ளரம் என்பது அகற்றினேன், சுயன்பம் கொண்டேன், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய உபாசைகளும் வெறுத்து இந்த ஜடாமுகத்தை முடித்து இந்த மகதால இசைத்து அபிஷேகப்பிரியா சிவா, அலங்காரப்பிரியா விஷ்ணு, தோற்றப்பிரியா சூர்யா, சாஸ்திரப்பிரியா சகஜவா, சத்யப்பிரியா ஹரிச்சந்திரா, கனகப்பிரியா சுந்தராபால், கனிப்பிரியா கண்டா, இத்தனை விட்டால் கனகப்பிரியா கழகம்னா சாதாரண கழகம் கிடையாது. காலையில் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவோட கழகம், என்னப்பா இவ்வளவுதான் சம்பளம் ஆண்டுது. சரி வீட்டுக்கு போனால் தான் கழகம் நடக்குது. நம்ம சங்கத்துக்கு போக போனால் சங்க கணக்கு பிள்ளையோட கழகம், உனக்கு வேறு வேலையே இல்லையா, வருஷம் முழுவதும் அட்வான்ஸ் தான்ன்றாரு. சரி சங்கத்துக்கு போனால் தான் கழகம் நடக்குது. நம்ம நாடகம் நடக்கிற ஊருக்கு போக வேணும், வண்டியில் ஏறி உட்காந்தா எனக்கும் பெட்டிக்காருக்கும் கழகம், சென்னையில் வந்தால் சீட்டு வேணும்ன்றாரு. சரி வண்டியில் ஏறினாதான் கழகம் நடக்குது. மேடைக்கு வருவோம்னு வந்தா இரவில் வள்ளியோட கழகம், இப்படி இரவுலையும் கழகம், பகலிலையும் கழகம், கழகம் செய்யணும். இந்த உலகத்தை வாழ வைக்கின்ற நோக்கத்தோடு எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுதோ அது போன்ற உங்களை போன்ற நல்ல உள்ளங்களை தேடி அடியே இந்த இடத்துல வந்துட்டால் ஆக அதலம் மிதலம் சுதலம் ராஜலம் மத்தியலோகம் சத்தியலோகம் தபலகம் பூலகம் எமலகம் கெல்லகம் ஜல்லகம் சொல்லக்கூடிய 7-14 லோகம் சென்றேன். மாதா பிதாவை வணங்கி வெள்ளையெடுத்து வெள்ளிதல் கொண்டு வெள்ளை அரியாசனத்தில் விற்றுப்பால் எம்மை அரசரோடு சரியாசனம் அமர வைக்கும் என் தாயை வெள்ளத்தால் அழியாது, வெந்தாலும் வேகாது, அள்ளி கொடுத்தாலும் குறையாது, நிறைய என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய எனதாய் வழிபாணி கண்டு நல்லாசைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகிற்கெல்லாம் செய்ய வேண்டும் கொண்டு அவசிய விழாத்து குளத்தில் கழகம் உண்டு. அப்படிப்பட்ட கழகம் செய்ய வேண்டும் என்றால் யாரை வணங்க முடியும், எப்படி வணங்கும் என்று பார்த்தால் அல்லல் போம் அழுவினை போம் மண்ணை வெட்டு பிறந்த தொழில் போம் புகாத்தியோரும் போம் நல்ல குணமதிக அந்த மான்முருகனை கோபுரத்தில் விட்டுக்கு அந்த கணபதிக இது ஆன முத்தன 5 கரத்தன மூசிக வாகன மகா பாரதங்களை சொல்லிவிடும் நமஸ்தே பாடும் தலிதேனும் பாவும் வறுப்பு வினான்கு கலந்து உமக்கு நான் தருவேன். கோலம் செய்து இங்கொக்கரை முகத்து தூமணியை எனக்கு சங்கத்தன் 3 மணிக்கு இந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே,
அப்படிப்பட்ட இந்த இடத்துல விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டாலும் தாய் சிறந்த கோபுரமில்லை, தந்தை சொல்மக்கு மந்திரமில்லை, ஆகிய உறவுகள் இருப்பின் அன்னிருந்த அன்பில் என்று பெரியோர் முன்னோர்கள் வாக்கு கிழங்க வெண்டாம் ரமந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமும் 32 தானதர்மம் 64 கலை 96 தத்துவம் இப்படி ஆக்கம் அங்கத்துக்கு முறையில் எழுதாய் எளிவாணி அன்புடைய ஆசையும் இருக்க வேண்டும். உலகில் ஓரறிவு புல்புண்டு, ஈரறிவு நீர்வாழ் வேணும், 3 அறிவு ஊர்மணி, 4 அறிவு பறவையினும், 5 அறிவு ஆடு மாடு. இப்படி நம்மளாம் நினைச்சுக்கிட்டு தர்றோம். சிலர் மனுஷன்ல இன்னும் 5 அறிவோடு தான் இருக்கேன், சிலர் மனுஷன்லையும் 5 அறிவோடு தான் இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? இவ்வரக்க மேடையிலே உங்கள் முன்னால் நாரதராக வேடமேற்று நடி இதாயா மட்டமான இதை போய் அல்லவுமே நல்ல போனானா. அப்புறம் கிழமை சொன்னானா, நான் பிள்ளையார் கோயிலில் வாசல் தெளிச்சு கோலம் போடணும், அதனால இது எனக்கு தேவைப்படுது மீனானா. அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ஆட்டுக்குட்டி போனா ஆட்டாம்பளுக்கு கிடந்துச்சா. இதாயா மட்டமான இதை போய் அல்லவுமே நல்ல போனானா. அப்புறம் விவசாயி சொன்னாரா, தோட்டத்தில் ரோஜா பூலம் பூத்து குழுங்குது, அதுக்கு உரமே இதுதான் தம்பினாரா. அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ரோட்டில் யானையுடைய சாணம் கிடந்துச்சா. இதாயா மட்டமான இதை போய் அல்லவுமே நல்ல போனானா. அப்புறம் புதிய ஒரு கிழமை சொன்னாரா, காலில் ஊரம் பித்த வெடிப்பா இருக்கு, இதில் ஏறி மிதிச்சா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு தம்பி, நான் ஏறி மிதிக்கணும் கொஞ்சம் விளக்கிங்க தம்பினாராம். அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ரோட்டில் ஒரு 5-6 பேர் மூக்கை பிடிச்சிக்கிட்டே நடந்தானா. ஏன்னா மூக்கை பிடிச்சி நடக்கிறான்னு திரும்பி தான் பார்த்தானா. ரோட்டு ஓரத்தில் உட்காந்து ஒரு 5-6 பேர் உட்காந்து மழை நினைச்சிக்கிட்டு இருந்தானா. அப்போ தான் உணர்ந்தானா, பசுமாட்டுடைய சாணம் பிள்ளையார் கோயிலுக்கு போச்சு, ஆட்டாம்பளுக்கு தோட்டத்துக்கு உரமா போச்சு, யானைகளுடைய சாணம் மருத்துவத்துக்கு போச்சு, மனுஷா நீ எங்கடா போனேன்றதை உணர்ந்துக்கிட்டானா. அப்போ தான் உணர்ந்துட்டானா, உலகத்தில் மட்டமானவ யாரு? மனுஷன் தானா. காரணம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே தாய் தேப்பன் தானே. நாட்டில் யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா? முதல்ல என்ன எடுத்துக்கோங்க. ஏன் தாய் தேப்பன்னு சொல்ல கேட்டால் நான் ஏன் ஆவியூர்ல இருந்து இங்கே வரேன். காரணம் பாருங்களே, ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமா பிள்ளையே இல்லையா. 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான். அந்த ஆண் குழந்தைய தன்னுடைய மார்பகத்தில் போட்டு நெஞ்சில் ஒதுக்கி போட்டு தகப்பன் சொன்னா, மகனே மிதிடா மிதிக்கிறதுக்கு தானே அப்போ ஒன்று நான் பெற்றேன்னு சொன்னானா. அதே மகன் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மனித ஊரே கூடி இருக்கும்போது ஊரறிய அப்பனை நெஞ்சிலே ஒரு எத்து விட்டானா மகன். இப்போ அதே அப்பன் சொன்னான, சண்டால பயில முடியல எட்டி உதைக்க வாடா அப்படி நான் பெற்றேன்னு சொன்னானா. இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த குழந்தை நல்ல குழந்தையை மண்ணில் பறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராதும் மண்ணை தந்தை வளர்ப்பினேன்னு சொன்னான். தாய்மார்கள்லாம் குழந்தைய தொட்டியில் போட்டு ஆட்டும் பொழுது என்ன சொல்லி ஆட்டணும்? மகனே நீ ஒரு டாக்டராக வரணும், போலீஸாக வரணும், இன்ஜினியராக வரணும், கலெக்டராக வரணும். அந்த குழந்தை டாக்டராகவோ போலீஸாவோ இன்ஜினியராகவோ வருமா? ஆனால் தாய்மார்கள் அப்படியே சொல்லி பிள்ளை ஆற்றாக களவாணி பேசாமல் தூங்கினான்னு சொல்ல மறுநாளே பள்ளிக்கூடத்தில் பென்சில் வச்சுட்டு வந்துருக்கான். இப்படி தான் இருக்கு உலகம். இதுக்கு மத்தியில் நம்மளால கொஞ்சம் அதனால தான் பாருங்க, ஆனால் கொஞ்சம் வாலிமைங்க ஷார்ப்பு கெயிலு இந்த சமாச்சாரத்தை பூரா லைட்டா. அதனால தான் நண்பர் ஒருத்தர் கேட்டார், கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம் கேட்டார். கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம் கிடையாது. அப்போ தான் நான் சொன்னேன், அண்ணே தீபாவளி வந்தால் 2 பேத்துக்கு உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம்னு. என்னையா தீபாவளிக்கு கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன சம்மந்தம் நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் கிடையாதுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டுச்சல் எடுத்து கொடுங்களேன் தீபாவளிக்கு. அப்போ கூட அவள் சொல்லுவாள், அடுத்த வீட்டுக்காரி 7000 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன், எனக்கு வெறும் 5000 தான் ஆடுவான். அதே பெத்த தாய்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுங்களேன், அந்த தாய் சொல்லுவா, எனக்கு எதுக்குப்பா 500 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா போதாதான்னு சொல்லுவாள். அப்படிப்பட்டதுக்கு உலகத்தில் தாய்ப்பாசம் என்பது சொல்லிக்கொண்டு ஆக இந்த இடத்துல எனக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவர் எழுதமாற்றம் ஸ்ரீமன் நாராயணன். ஆக அதனால் தர்மம் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் இந்த பூலோகத்தில் தர்மமே வெல்லும் என்று அன்று பஞ்ச பாண்டவரில் ஒருவரான அர்ஜுனனுக்கு குருஷேத்திர போர்க்களத்திலே பகவத்கீதை உபதேசம் செய்தார். எனது மாற்றன் பரநாமன் அந்த புருஷோத்தமனுடைய புகழை பாட வேண்டும் என்று வார்த்தமானார். பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாம